நீலகிரி தொகுதியில் உள்ள தேர்தல் பறக்கும் படையினர் ராசாவிற்கு வேலை செய்பவர்களாக இருந்து வருவதாக பாஜக வேட்பாளர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் தீவிர தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட பாஜக வேட்பாளர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழை வைத்து திமுக அரசியல் செய்து வருவதாகவும், தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம் மற்றும் தமிழ் மொழியை உலக அளவில் எடுத்து சென்று வருபவர் நரேந்திர மோடி எனவும் குறிப்பிட்டார். மேலும் நீலகிரி தொகுதியில் உள்ள தேர்தல் பறக்கும் படையினர் ராசாவிற்கு வேலை செய்பவர்களாக இருந்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர், தேர்தல் அதிகாரிகள் ஆளும் கட்சி என்று பாராமல் நேர்மையாக செயல்பட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போகின்ற நேரம் வந்துவிட்டது. இங்க ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய, இந்த வார்த்தை யூஸ் பண்ணாது ஆனாலும் பயன்படுத்துறேன், அவர்களுடைய அரசாங்கத்துக்கிட்ட சம்பளம் வாங்குற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அவர்கள் ராஜாவினுடைய சம்பள ஆட்கள் மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். இது நான் பலமுறை சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அவர்கள் எதிர்கட்சிகளிடத்துல நடந்து கொள்வது ஒரு வேறு விதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு சாஃப்டான அணுகுமுறை, அவர்கள் எது கேட்டாலும் உடனடியாக செய்து கொடுப்பது, நாங்கள் கேட்டால் 2 நாளைக்கு அப்ரூவல் கொடுக்கறது இல்லை 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே அப்ரூவல் வாங்கணும்னு சொல்றது, இல்லை நீங்கள் ஆன்லைனில் ஃபைல் பண்ணுங்கன்றது. ஆனால் இதெல்லாமே திமுகவுக்கு எதுவுமே பொருந்தாது. அதே போல திமுகவினுடைய வாகனங்களை சோதனை செய்யறது கிடையாது. சோதனைக்கு நிறுத்தின வாகனத்தை கூட முழுமையான சோதனை செய்யல. அதுல என்ன இருந்ததுன்னு யாருக்கும் தெரியும். அத்தனை பெட்டிகள் இருந்தது. தேர்தல் நேரங்க, ஜனநாயக நாடு, அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் நேர்மை தவறாமல் அதிகாரிகள் நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோளாக இருக்கிறது. தேர்தலை தேர்தலாக நேர்மையாக நடத்துங்க. ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவும் அல்லது எதிர்கட்சிகளுக்கு சாதகமற்ற சூழ்நிலை நடந்து கொள்ளாதீர்கள். எல்லாரையும் ஒரே போல பாவித்து நடந்து கொள்ளுங்கள் என்பதுதான்